சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான அதிதியை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தற்போதைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒரு இருட்டான பாராளுமன்றம் வெளியிலேயும் ஒரு என்ன நடக்கப் போதுன்ற ஒரு விஷயத்தை ஊகிக்க முடியாமல் இருக்குது. அந்தளவுக்கு நிலைமைகள் இருக்குது. இந்த அரசாங்கம் வந்தால் பெருசாக செய்யுமென்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றும் ஒன்றும் தெரியாமல் இருக்குது. கூடுதலாக நான் நினைக்கிறேன், இந்த பாராளுமன்ற விடயங்களெல்லாம் கூட அவர்கள் கவனம் செலுத்துவது போல தெரியுது. இந்த பழைய ஊழல் பிரச்சனைகளை உண்மையில் செய்யப்பட வேண்டும் தான். அதிலே தான் கூட நாட்டினுடைய டெவலப்மெண்ட் சம்பந்தமாக அவருடைய சிந்தனைகள் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அந்த கொஞ்ச நாட்கள்லானே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நாடாளுமன்ற குழுக்களில் சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அல்லது எதிர்க்கட்சிகளுக்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தி கூட அந்த இவ்வாறான குழுக்களை பங்கேற்பதில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக இருந்திருக்கிறோம். உங்களுக்கு எப்படி? இல்லை, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்றத்தில் நாங்கள் ரேஸ் பண்ணோம். அது பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கலாம் என்று சொல்லி சபாநாயகர் சொன்னது பிறகுதான் அந்த விவாதம் நிறுத்தப்பட்டது. ஆக எங்களை பொறுத்த மட்டும் அந்த புறக்கணிப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். அதால் தான் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்திலே கவனம் செலுத்துகிறோம். என்றால் இந்த முக்கியமான கமிட்டிகள் என்பது தேவையான ஒரு விடயம். அதிலே எதிர்க்கட்சிகள் கூடுதலான பங்குகளை அரசாங்கம் தரப்பிலே எடுத்துக்கொண்டு கொஞ்ச பங்குகளை எங்களுக்கு தாரது என்பது, கொஞ்சம் நபர்களை போல வைப்பது என்பது ஏற்க முடியாது. அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துறாங்க. 17ஆம் தேதி திருப்பியும் நாங்கள் கூட இருக்கிறோம். குறிப்பாக இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பொதுவான விஷயங்கள் அல்லது இப்படியான அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அல்லது அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்று சொல்லி கலந்தாலோசிக்கும். இது தொடர்ச்சியாக நாங்கள் கலந்தாலோசித்து சில முடிவுகளை ஒருமித்து செய்யலாம் என்று யோசனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் 17ஆம் தேதி மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூடி அடுத்த நடவடிக்கை என்னென்று சொல்லி பார்க்கிற ஒரு முயற்சி தொடர்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்க்கட்சி முக்கியமாக பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான ஒரு கூட்டினை அல்லது ஒரு பொதுவான ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போல் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்த கூட்டமைப்பு இந்த விடயத்தில் தமிழ் கட்சியாக டெலோவினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த கூட்டணியோடு இணைந்து கொள்ளுகின்ற? இல்லை, நாங்கள் எப்பயும் பெரும்பான்மை கட்சிகளோடு இணைவதில்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் என்னுடைய ஆலோசனையை நான் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறேன். வருகிற 17ஆம் தேதி எல்லா தமிழ் கட்சிகள் தலைவர்களை அவர்களோடு கலந்து ஆலோசனை ஒன்று செய்யலாம் என்று யோசிச்சிருக்கிறேன். ஏன்னால் நாங்கள் அதுக்குள்ள ஒரு யூனியன் மாதிரி செயல்படலாம் என்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பொறுத்தமுள்ள தேசிய கட்சிகளோடு, அதாவது சிங்கள தேசிய கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் இணைந்து போவதென்பது ஒரு காலம் இருந்ததில்லை. இப்போ பாராளுமன்றத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தால் அரசாங்கத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து நாங்களுடைய இந்த ஐக்கிய தேசிய கட்சி எல்லாரும் இணைகிறார்கள், அது நாங்களும் இணைவோம் என்ற அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரப்போவதில்லை. ஆனால் பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒரு யூனியன் மாதிரி இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து கட்சி வேறுபாடுக்கு இல்லாமல் எல்லாரும் ஒன்றிணைந்து பொதுவான விடயங்கள், மலையத்தில் வர பிரச்சனைகள், கொழும்பில் இருக்கிற பிரச்சனைகள், வடகிழக்கில் வர பிரச்சனைகள், இந்த பொது மக்களுடைய பிரச்சனைகளை பொதுவாக நாங்கள் எப்படி கையாளலாம் நாடாளுமன்றத்தில் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இது காலம் போக போக சில வழியில் ஒரு அலையன்ஸ் ஆகுது. நாங்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த விடயத்திலே உருவாகும். அதாவது தமிழ் கட்சிகள் மாத்திரம்
பிறகு தமிழ் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து யார் யாரை திருப்பியும் உள்ளுக்குள்ளே கூப்பிடலாம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்தோம்னு சொன்னால் அரசாங்கத்தில் இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எடுப்பதா அல்லது முஸ்லீம் வடகிழக்கு சார்ந்த அல்லது இலங்கை பூர்வம் இருக்கிற தமிழ் பேசும் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைப்பதா என்பது அந்த தமிழ் நாடாளுமன்ற குழு தான் அதன் பின்பு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் வடக்கு கிழக்கில் பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக யாழ்ப்பாணம், வன்னி போன்ற பகுதிகளில் முக்கியமான இளைஞர்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாயிருக்கின்றார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, என்ன பொறுத்தமல்ல அவர்களை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னால் அந்த அலைக்குள் வந்தவர்கள், அந்த அனுரா அலைக்குள் வந்தவர்கள் அவர்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே இந்த அவர்களுடைய அந்த சித்தாந்தம், அந்த ஜேவிபி கட்சியினுடைய சித்தாந்தம் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ மேடையில் பேசுகிற டிவி இன்டர்வியூ அல்லது பாராளுமன்றத்தில் பேசிக்கொள்ள கூட சுயாதீனமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத அளவிற்கு கட்டுக்கோப்புகள் அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அடுத்தது அவர்களுடைய சம்பளங்கள் அந்த கட்சியை எடுத்து தான் சம்பளமாக கட்சி தான் கொடுக்கிறது. பாராளுமன்ற சம்பளங்களை எல்லாம் அந்த கட்சியை எடுத்து பின்பு தான் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பது மர்மமாக இருக்கிறது. நாங்களும் அதை அறிந்து கொள்ளவில்லை. இப்படியான இது இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம் மக்கள் உதாரணமாக எங்கிட்ட ஒவ்வொரு நாளும் மக்கள் வருவணும், கல்விக்கு, ஹாஸ்பிட்டல், இப்படி நிறைய தேவைகள் கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லேருந்து வரையக்குள்ள நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு என்ற நம்பி வருகிறார். நம்பி இவர்கிட்ட போனால் இந்த உதவி கிடைக்கும்னு நம்பி வரைக்குள்ள அந்த நம்பிக்கையை நாங்கள் விரும்புவோம். ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. மக்கள் போயக்குள்ளே இல்லை எங்களால் செய்ய முடியாது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். இல்லை, உண்மையிலே அது மற்றது குறிப்பாக இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய துடிப்பு உண்மையிலே போற்றப்பட வேண்டும். எல்லா இடமும் போகிறாங்க, கதைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எந்த அளவிற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது கேள்விக்குறி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கனகாலத்துக்கு பிறகு தான் அந்த நெல் நிர்ணயம் இன்றைக்கு 120 ரூபா அந்த விலையை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் விவசாயிகள் அரசாங்கத்துக்கு நெல்லை கொடுப்பதாக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அளவீடுகள், நெல்லை அளந்து எடுக்கின்ற நிலையிலே பச்சையாக எடுக்கக்கூடியவர்கள் அதிலே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டிலே நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அந்த வவுனியா கோஆப்ரேட்டிவ் அது 125க்கு வாங்குகிறார்கள், பச்சையாகவே வாங்குகிறார்கள். அப்படியான ஒரு விஷயங்களை இந்த கோஆப்ரேட்டிவ் கையாளுகின்ற போது மக்களுக்கும் அரிசி, கோஆப்ரேட்டிவ்க்கு மில்கள் இருக்கிற போது மக்களுக்கும் அரிசி அந்த நிர்ணய விலைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும். இப்போ அரசாங்கம் அறிவிக்கிற விலை, அதாவது கட்டுப்பாட்டு விலைகள் எல்லாம் சதாசாவோடும் முடங்கி கிடக்குது. நான் போன நாடாளுமன்றத்திலே நான் சொல்லியிருந்தேன் என்றால் இந்த சதோசாவில் முடங்கி இருக்கக்கூடாது. ஏன்னா சர்வ சாதாரண மக்கள், அன்றாடம் உழைக்கிற மக்கள் சதோசாவுக்கு நெடுகிலையும் போக மாட்டாங்க. மற்ற கடைகள்லையும் சாமான் வாங்கிக்கொள்ள அந்த சாமான் வாங்குகிற பொருட்களின் நிர்ணய விலை அரசாங்கம் நிர்ணயித்தா அதை பிடிக்கும், விற்கலண்டா அதை பிடிக்கணும். அதை விட்டுட்டு நிலையை குறைச்சி போட்டு சதோசாவில் மட்டும் குறைஞ்ச விலையில் வாங்கலாம்ன்ற நியதியை இல்லாத ஒழிக்கணும் அரசாங்கம். ஊழலை ஒழிப்போம் என்று சொல்கிறதுல இந்த விடயங்களும் அதில் அடங்கும். இப்போ விலையை குறைக்காமல் அரசாங்கம் விலையை குறைச்சி முதலாளிமார் விலையை குறைக்கலண்டா அந்த மக்கள் சரியாக கஷ்டப்படுவாங்க. அந்த நிலை தான் தொடர்ந்து இருக்குது. ஆகவே அரசாங்கம் பொருளாதார ரீதியாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். இந்த பட்ஜெட்டில் வர சில திட்டத்தில் தெரியும் என்ன அவர்கள் சொல்லப் போகிறார்கள் என்று. ஆனால் அவருடைய திட்டம் என்னை பொறுத்த மட்டிலே அடிப்படை அடியிலிருந்து மேலே வருகிற ஒரு திட்டம் என்ற படியால் அது ஒரு காலம் எடுக்கும், ஒரு நன்மை வரக்கூடிய வகையிலே. ஆனால் உடனடியாக மக்களை எதிர்பார்ப்பு என்பது
இவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். உதாரணத்துக்கு உப்புக்கு விலையேற்றம் வந்ததே இல்லை. உப்புக்கு விலையேற்றம் வந்ததே இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு உப்புக்கு விலையேற்றம் வந்திருக்கிறது. தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது சாதாரண ஒரு விஷயம். இன்றைக்கு புளியை பார்த்திங்கன்னா புளியும் விலையேறி போயிருக்கு. ஒவ்வொரு அன்றாடம் பாவிக்கக்கூடிய விலைகள் இன்றைக்கு விலை எகிரி போயிருக்கு. அரசாங்கம் இப்போ விவசாயிகள் அழிவை நோக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் நெல்லை அறுவடை செய்து நல்ல விலைக்கு கொடுக்குற ஒரு நிலையை உண்டு பண்ண வேண்டும். இப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னா அரிசியை இறக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் அரிசி இறக்கத்தான் வேணும். ஏனென்றா விவசாயிகளுடைய நிலங்கள் அந்த மழையால் இயற்கையால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடாது. அரிசியை இறக்குறதால எங்களுடைய விவசாயிகளுடைய நெல்லினுடைய அந்த வாங்கி, அதாவது குறைஞ்ச விலையில் வாங்கி கூடுதலான விலையில் முதலாளிமாரால் பலன் அடைகிறார். இப்போ அரசாங்கம் இறக்குற அரிசியெல்லாம் சதோசாக்குத்தான் போக முடியும், மற்ற கடைகளுக்கு போகாது. அது மற்ற கடைகளில் கொடுக்குற விலை என்பது நிர்ணயம் செய்யப்படாமல் விட்டால் அது மக்களை நிச்சயமாக பாதிக்கும். அரசாங்கம் சரியான திட்டமிடலோடு செல்லுகிறதான்ற கேள்வி இன்றைக்கு எல்லா இடமும் இருக்குது, எல்லா மக்கள் மத்தியில் இருக்குது. பொதுவாக தமிழ் தேசிய கட்சி, வடகிழக்கில் என்கிற தமிழ் தேசிய சார்ந்த கட்சிகள் நேரடியாக ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கோ அல்லது ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கோ நேரடியாக உதவியதில்லை என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்ட ஒத்துழைப்பு வழங்கியதில்லை, ஒரு கூட்டணியில் இணைந்ததில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அல்லது அந்த ஆட்சியை மாற்றியமைப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறைமுகமாக முதலில் சரத் பொன்சேகா அவர்களை பொது வேட்பாளராக நியமித்த போது அதற்கு ஆதரவு அளித்திருந்தது. அதே போல் மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வந்து மீண்டும் ஆதரவை வழங்கியிருந்தது. மறைமுகமாக அந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல சந்தர்ப்பங்களில் உதவிகளை வழங்கியிருக்கிறது. அதற்கான காரணம் அந்த ஒரு அரசாங்கத்தை, மஹிந்த ராஜபக்ஷனுடைய அரசாங்கத்தை மாற்ற வேண்டும், அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை தமிழ் கட்சிகள் எப்படி பார்க்கிறது? இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறதா அல்லது இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றதா? இல்லை, நாங்கள் இது பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போ அரசாங்கத்தை இப்போ நாங்கள் ஃபுல்லாக எதிர்த்து சொல்ல முடியாது. என்றால் அதனுடைய நடவடிக்கையை நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் விட்டு கொடுத்து தான் நாங்கள் போக வேண்டியது. ஆகவே அரசாங்கம் செய்வது சரியாக என்று இப்போ பொறுப்படுத்த கொஞ்ச நாள் தான் அது சரியாக செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேணும். அந்த பார்த்த பிறகு ஆனால் அவர்கள் செய்கிற சரிகளை நாங்கள் சரி என்று சொல்லுவோம், அதை வரவேற்கணும். அதே நேரத்தில் எதிரான விஷயங்கள் அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் இன்னும் அது இவர்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அல்லது பிழையான விஷயங்கள் செய்தால் அதை சொல்லிக்காட்டி அதை எதிர்க்கின்ற நிலைமை வர வேண்டும். நீங்கள் சொல்லுகிற ஒரு விடயம், மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக தமிழ் தரப்பு ஏன் தொடர்ச்சியாக எதிர்த்தார்கள் என்றால், அந்த போர்க்காலத்தில் மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம், கோட்டபாயா அப்பொழுது செயலாளராக இருந்தார். அந்த சிந்தனை இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சேயை எதிர்க்கணும் என்றதுக்காக வேண்டி சரத் பொன்சேகா ஆதரித்தாங்க. அது சரத் பொன்சேகா பெரிய நல்லவர் என்று ஆதரிக்கல, இவரை விழுத்தணும், ஏனென்றால் இவர் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார். ஆனால் சரத் பொன்சேகாவும் அந்த அரசாங்கத்தில் இணைந்து எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கான பல முயற்சிகளை செய்தவர். அப்போ அப்படியான நேரத்தில் அந்த மக்களுடைய சிந்தனை, இந்த மஹிந்த ராஜபக்சருடைய குடும்பம் மீது ஒரு வெறுப்பைத்தான், அந்த சிந்தனையினோடு தான் இந்த விடயங்களை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கையாள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற அரசு ஒரு புதிய அரசு, அதோட ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு வந்திருக்கிறது. மற்றது எந்த ஒரு இந்த இன துவேஷங்களை காட்டாத ஒரு அரசாக இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இதிலே அவர்கள் செய்கின்ற அந்த விடயங்களை என்ற தமிழ் மக்களும் வாக்களித்திருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இதுக்குள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் எதிர்பார்ப்பு. என்றால் அனுரா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்ன விடயங்கள் அது இந்த அறக்கலைக்கு பின்பு பாராளுமன்றத்தை சுற்றி இருக்கின்ற விடயங்களை தான் அனுரா தனது தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார். எம்பிமார், அதாவது ஊழல் செய்த மினிஸ்டர்மார் தண்டிக்கப்படணும், அதுதான் அவருடைய மெயின் இதாக இருந்தது.
அவை இந்த மக்களுடைய சிந்தனையும் வந்து இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 125 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் பிழை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை அவர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அப்போ அந்த ரீதியிலே மக்கள் வந்து இந்த ஒரு பெருவாரியான ஆசனங்களை ஜேவிபி அரசாங்கத்துக்கு கொடுத்து, நான் ஜேவிபின்னு தான் சொல்லுவேன், ஜேவிபி அரசாங்கத்துக்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார். இது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்படி போகுதுன்னு. எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்ல முடியும். இங்கே வந்து இந்த வெளிநாட்டு பாலிடிக்ஸ், இலங்கையை வந்து வெளிநாட்டு தரப்புகள் கையாளுவது போன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதில் வந்து கூட சைனாவினுடைய ஆதிக்கம் இதுக்குள்ளே வரப்போகிறதுன்ற ஒரு விஷயம். இப்போ சைனாவினுடைய இங்கே இருக்கிற எஸ்தானியர் எல்லா இடமும் போகிறார், அரசாங்கத்தை ஆதரித்து பேசுகிறார். எந்த ஒரு பொலிட்டிக்ஸ், அதாவது எந்த ஒரு ராஜதந்திரியும் அரசியல் சம்பந்தமாக பேசினதில்லை. ஆனால் இவர் ஓப்பனாகவே இந்த அரசாங்கத்தை செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லுகிறார். இப்போ இது வந்து ஒரு சைனாவுடைய ஆதங்கம், ஏனென்றால் இவர்கள் சைனீஸ் கம்யூனிஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு நிலைக்கு போகிறார்களா என்ற ஒரு நிலை இருக்கின்ற போது வடக்கு கிழக்கிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஏனென்றால் இந்தியாவை மீறி, இந்தியா ட்ரோலர் இந்தியன் பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் இந்தியாவை மீறி இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு தூரத்தில் இருக்கிற சைனாவுக்கு தன்னுடைய மற்ற சைனாவுடைய சிந்தனையும் வந்து உதவி என்ற ரீதியிலே பெருசாக செய்வதில்லை. அவர்கள் அந்த நிலத்தை பிடிப்பதும் அல்லது எங்கெங்கு வளங்கள் இருக்கிறதோ அதை தன்னுடைய பக்கம் கொண்டு வருவதுமான சிந்தனையோடு தான் சைனா வேலை செய்கிறது. இப்போ அந்த அடிப்படையிலே இந்தியாவினுடைய நிலைப்பாடு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த நிலையிலே சைனாவின் பக்கம் அண்மையிலே சைனாவினுடைய ஒரு தூதுக்குழு வடக்கிலே வந்து போயிருக்கிறார்கள். கூடுதலாக கவனங்கள் வடக்குகளே தான் சைனாவினுடைய அந்த பார்வை இருப்பது போல தெரிகிறது. அது காரணம் என்னென்று சொன்னால் வடக்கை பொறுத்த மட்டிலே யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் வரைக்கும் அந்த எல்லை பாதுகாப்பு என்பது எல்லை. இங்கே இருந்து ராமேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் அப்படித்தான் வரும். போட்டில் போகிறோன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில், கடல் நார்மலாக இருந்தால் 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். இப்போ இந்தியாவோடைய அந்த தொடர்பான நிலை அதை வந்து சைனாவுடைய பார்வைக்கு அதை அந்த எங்களுடைய மீனவர்களை தன்வசப்படுத்துகின்ற நிலைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி யோசிப்பது போல தெரிகிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு அரிசி கொடுத்தாங்க. அந்த அரிசியெல்லாம் உண்மையிலே எங்கள் மக்கள் பாவிக்கவே முடியாது. அது ஒரு வித்தியாசமாக எங்கள் மக்களுக்கு அது சமைக்க தெரியாது. அது குழஞ்சு ஒன்றுமே செய்யாத ஒரு சூழலில் பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆகவே தமிழ் பகுதியில் கொடுக்கப்படுற அந்த சைனா அரிசி அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளு இன்னும் ஸ்டொக்கில் இருக்குது. அப்படியான ஒரு நிலை தொடர்ந்து இருக்குது. வலை கொடுக்குறார்கள். ஆகவே அவருடைய சிந்தனை இந்த வடக்கிலே கூடுதலான கவனம் இருப்பது போல் தெரிகிறது. ஆகவே அது வந்து தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை ஜேவிபி பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்திய குரல் கூட இருக்குது. நான் இப்போயும் அடைய சொல்லுவேன், மக்கள் உதவிகளை பெறுவார்கள், அந்த உணர்வுகளை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த உணர்வு என்பது அந்த 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 வேட்கை என்பது தொடர்ந்து இருக்கும். அப்படியாக இருந்தால் ஏன் கடந்த தேர்தலின் போது பெரும்பாலும் மட்டக்களப்பை தவிர அனைத்து மாகாணங்களுமே தேசிய ஆளும் கட்சிக்கு, ஜேவிபியினுடைய கட்சிக்கு சென்றது, ஜேவி தலைமையிலான கட்சிக்கு சென்றிருந்தது. அதிகமான வாக்குகள், அதிகமான ஆசனங்கள், முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் கூட அதிக ஆசனங்களை ஜேவிபியினுடைய கட்சியை பெற்றிருந்தது, தேசிய மக்கள் சக்தியை பெற்றிருந்தது. இதற்கு என்ன காரணம்? இப்படியான ஒரு மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்லை, என்ன பொறுத்தமல்ல மக்களுடைய கோபம், அதாவது தமிழ் கட்சிகளும் இல்லை. அவள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கைக்குள்ளே மாற்றி வாக்களிக்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் போட்டார். நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, இப்போ போன தேர்தலில்
தமிழரசு கட்சி 10 ஆசனங்களை பெற்றது இந்த தேர்தலுக்கு முதல். ஆனால் டக்ளஸ், கயேந்திரகுமார் இப்படித்தான் வாக்குகள் தமிழ் தரப்புக்கு தான் சென்றது ஒழிய இந்த ஜேவிபியினுடைய அலைக்கு ஒரு காலம் சென்ற வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இப்பொழுது பார்த்தோன்னா மக்கள்கிட்ட பொறுப்பு. நாங்கள் சங்கு சின்னத்தில், தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் மக்களுக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, படைக்கலான்டா அவர் வீட்டிலானே கேட்டவர், வீட்டை நம்பர் 1 தானே. அப்போ நாங்கள் வீட்டுக்கு தானே, அவருக்கு தானே போடுவோம், ஆனால் வீட்டுக்கு தானே போடுவோம். ஏன்னா அந்த சங்கு சின்னம் வந்து இந்த பாராளுமன்றத்தில் முதல் ஜனாதிபதி தேர்தலில் பார்த்திங்கன்னா மூல முடுக்கெல்லாம் போகலை. அதுக்குள்ளே சங்கு சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலில் நின்று சிவில் அமைப்புகள் எல்லாம் கடைசியில் இந்த சங்கு சின்னத்தை களவெடுத்தன்னு சொல்லியெல்லாம் பிரச்சாரம் செய்ய வழிகிட்டான். உண்மையில் இந்த சங்கு சின்னம் நாங்கள் எடுக்கலண்டா வேறொரு சுயேட்சைக்குள்ளே எடுத்துருக்கு. ஏன்னா அது சுயேட்சை சின்னம்தான், வேறொரு சுயேட்சைக்குள்ளே எடுத்துருக்கு. அது சிங்கள சுயேட்சைக்குழுவாக இருக்கலாம், தமிழ் சுயேட்சைக்குழுவாக இருக்கலாம், எங்களுடைய தேசியத்தை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம். அவை அந்த வகையிலே நாங்கள் அதை எடுத்தது பிழை என்று பிரச்சாரம் செய்தார் எங்களோடு இருந்த சிவில் அமைப்புகளில் ஒரு சில பேர். நான் இப்பொழுது நினைக்கிறேன் சிலவள ஜேவிபிக்காக தான் அந்த ஆதரவு, அதாவது களவு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களோ தெரியல. ஆனால் அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் எங்களை ஒரு தமிழ் மக்களுடைய வாக்குகளை யாருக்கு போடுவதென்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவை 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம். இதில் கயேந்திரகுமார் நம்மளும் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறோம். இப்போ உதாரணமாக 3 பிரதான கட்சிகள், ஒன்று எங்களோட தமிழ் டிடிஎன்ஏ, தமிழரசு கட்சி, காங்கிரஸ், இந்த 3 பிரதான கட்சிகளும் இந்த ஒன்றிணைகின்ற நிலை ஏற்படுமாக இருந்தால் இது உண்மையிலே சாத்தியமற்ற ஒரு செயலாகத்தான் இருந்திருக்கு. அப்படின்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த முறையும் களமிறங்கியிருந்தால் அல்லது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பிளவடையாமல் இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காரு? இல்லை, நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை. அது மக்கள் அந்தளவுக்கு போயிருக்க மாட்டார். தமிழர்களுக்கு தான் வாக்குகளை கூட போட்டிருப்பார்கள். இது ஒரு விரக்தியில் இவர்களையும் பழி வாங்கணும், இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகளையும் பழி வாங்கணும் என்ற ஒற்றுமையாக வாராங்க. இல்லை, இப்போ நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலாம், இதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. நீங்கள் சேர்ந்து வர்றீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முதலில் அண்மை காலத்தில் பிரிந்து சென்றது உங்களுடைய கட்சியும் கூட. முதலில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இபிஆரில் பிரிந்து சென்றது, அதுக்கு பிறகு நீங்கள் பிரிந்து சென்றிருந்தீர்கள். இந்த உடைவுக்கு காரணம் அதுக்கான பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது? இல்லை, எங்களுக்கு இல்லை. இதே தமிழரசு கட்சியில் தான் நாங்கள் சொல்ல முடியும். தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த உள்ளூராட்சி சபைகளில் தனித்து நிற்க வேண்டும், பிறகு ஒன்றாக சேருவோம் என்று அவருடைய கருத்து ஆரம்பத்திலேருந்து மட்டக்களப்பில் வவுனியால் எல்லாம் அவருடைய கட்சியை முடிவெடுக்க துவங்கிவிட்டேன். இப்போ நாங்களும் டெலோவும் பிளட்டும் தான் அதில் கூடுதலாக கடைசி மட்டும் பயணித்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில். இதில் நாங்கள் ஆரம்பத்தில் பிளட் வந்து இடையில் போர் முடிந்த பின்பு வந்தது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பல பிரச்சனைகளை சகித்து கொண்டு தான் வந்தோம். அப்படி இருக்கக்குள்ள அந்த உருவாக்கம் என்பதும் எங்களுடைய சைட்டில் தான் வந்தது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குறது அப்படியான ஒரு நிலையில் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து தனித்து போடுகிறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் அது சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய தரப்பினரை கேட்டார். கடந்த வாரம் கூட தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களை பேட்டி கண்டிருந்தார் இதே நிகழ்ச்சியில். அவர் இந்த விடயத்தை கேட்டபோது அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையின் காரணமாக அதில் கிடைக்கின்ற வாக்குகள் மற்றும் அந்த அதிகப்படியான ஆசனங்களை பெற்றால், அதிகப்படியான பிரிவுகளை அல்லது உறுப்பினர்களை பெற்றால் கூட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஏனைய கட்சிகள் ஏனைய தரப்புடன் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படியான நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கு தனித்தனியாக கட்சிகளாக பிரிந்து போட்டியிடுவதற்கான ஒரு ஆலோசனை அல்லது ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது, ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனை ஏனைய கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஏனைய கட்சிகள் சரியாக புரிந்து கொள்ளாமல். இல்லை, அப்படி இல்லை. என்னென்னா அவர் சொன்னது வந்து அந்த சிஸ்டம்ன்றது சரி, சத்தியலிங்கம் சொன்ன சிஸ்டம் வந்து சரி, தோத்தவன் எல்லாம் ஆட்சி அமைச்சேன் சரியா, அதனை தவிர்த்து கொள்வதற்காக தான் உதாரணத்துக்கு சரி தவிர்த்து கொண்டு நாங்கள் புரிம்பா நிற்கிறோம்னு வைங்களேன். இப்போ தமிழரசு கட்சி நிற்கிது, நாங்கள் நிற்கிறோம் எல்லா இடத்துலையும். நாங்கள் டெலோ போட்ட வேட்பாளர்கள்
தான் வெல்றதுக்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த கட்சிகளை விமர்சிக்க மாட்டார்கள் இல்லை, மிக மோசமாக விமர்சிப்பார்கள். ஏனென்றால் தான் வெல்லணுமென்று இந்த முறை தேர்தல் முறையும் அப்படித்தான். இப்போ நான் வெல்லணுமென்று சொல்லி சொன்னால் உங்களை குற்றம் சாட்டும். அவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற நாங்களே மாறி மாறி இவர்கள் இப்படி இவர்கள் அப்படி எல்லா மற்ற கட்சிகளையும் விட டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற கட்சிகளையும் விமர்சிக்கின்ற நிலைகள் வரைக்குள்ள இன்னும் அது பாரிய ஒரு பிரச்சனையை கொண்டுருமே. மக்கள் வந்து அதை என்ன இவங்க டிஎன்ஏன்று வராங்க, தனித்தனியை வந்து ஒவ்வொருகளையும் குறை சொல்கிறாங்கன்ற ஒரு இதை வந்து தவிர்க்க இயலாது. இப்போ பெரிய அளவில் தலைமைகள் ரீதியில் நாங்கள் உண்டா அந்த விமர்சனம் செய்யாமல் இருக்கலாம் ஒழிய இது வந்து ஒரு வட்டார தேர்தல் தானே. அப்போ அந்த கிராமத்தில் 3 பேர் இருக்காண்டு வைங்க. இப்போ பிளட்டில், டெலோவில், கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த 3 பேரும் 3 ஆகில் ஒரு வட்டாரத்தில் போட போகிறான். அந்த வட்டாரத்தில் போடக்குள்ள அந்த 3 பேரும் 3 பேர் மாதிரி தான் பேசுவோம். 3 பேரும் வித்தியாசமாக தான் பேசுவான். இப்போ அதை தவிர்க்கணுமென்றதுக்காக இப்போ அது முறையை மாற்ற இயலாது. நாங்கள் வந்து ஒற்றுமையாக போகக்குள்ள விஷயங்கள் பிழையாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் வந்து நாளைக்கு ஒற்றுமையாக போக வாய்ப்பு இருக்காது. இப்போ நாங்கள் வந்து உங்களை ஒவ்வொரு கட்சியை இருக்கிற டிஎன்ஏக்குள்ள இருக்கிற கட்சியை ஒவ்வொருவரும் விமர்சிக்க வழிகிட்ட முடியும். அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்காது. அடுத்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கப்புறம் அது ஒரு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க முடியாது. அந்த அப்படியான ஒரு சிந்தனைகளை தான் நாங்கள் வந்து அதை அப்படி செய்யக்கூடாதுன்று நாங்கள் சொல்லியிருந்தோம். மற்றது என்னடா இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழிசை கட்சி தனியாக முடிவு எடுத்துகிட்டு வந்து எங்களை திணிக்கக்கூடாது. இப்போ எங்களோட பேசி இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, நாங்கள் செய்யலாம்னு தான் கேட்டிருக்கோம். மட்டக்களப்பில் திருவண்ணாமலையில் முடிவு எடுத்துகிட்டு வந்து இப்படியான ஒரு நிலைமையை கொண்டு வரன்றது போல தானே. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, உருவாக வேண்டும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகாவிட்டால் இன்றைக்கு இருக்கிற சூழல் தொடர்ச்சியாக அது பிரதேச சபைகளை கைப்பற்றுவாங்க, மாகாண சபையை கைப்பற்றுவாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய தேசியம்ன்றது அங்கே இல்லாமல் போயிடும். இப்போயே தேசியம்ன்றது அரிதாகி கொண்டிருக்கு. நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒற்றுமையாக இல்லை. இன்றைக்கு தென்னிலங்கை கட்சிகள் ஜேவிபியில் அங்கத்தவர்களாக கனவேர் வந்திருக்கிறார்கள். ஆகவே உள்ளூராட்சி சபை இப்போ அவங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய சிந்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க அவர்களுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அவர்களுடைய அரசாங்கத்தின் சார்புள்ள உரைகளை பார்க்கக்குள்ள திட்டமிட்டு இந்த வடக்கு கிழக்கில் பிரதேச சபைகளை நகர சபையை பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருக்குது. அதற்காக பல விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அது நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையான்ற ஒரு விஷயம் அப்படி சொல்லி கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்த வாக்கு போட்ட மக்கள் ஒரு சில பேர் ஒரு சாரார் கவலைப்படணும், நாங்கள் ஏன் அப்படி போட்டோம்ன்றது. இப்போ அப்படியான ஒரு சூழல், அதாவது நகரசபை பிரதேச சபைகளை அவர்கள் எங்களால் நாங்கள் ஒற்றுமையாக வராத சூழல் ஏற்படுகிற போது அவர்கள் இந்த இடங்களை பிடிப்பார்களாக இருந்தால் ஏன்னா மாநசபையும் அவர்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் முதலில் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது சம்பந்தமாக கதைத்தோம். அதில் மக்களுடைய வாக்குகளுக்காகத்தான் தனித்து செல்ல வேண்டும் என்ற திட்டத்தை தமிழரசு கட்சி முன்வைத்திருந்தது. அதற்கு பிறகு நடக்கின்ற தேர்தல்களில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிடலாம், அதுவும் ஒரு மக்களினுடைய வாக்குக்காகத்தான். இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற நிலைமையும் கூட மக்கள் இப்படி அதிருப்தி அடைந்து விட்டார்கள். மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ் கட்சிகள் சொல்லி வந்த விடயத்தை செய்யவில்லை, அல்லது தங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான வினைத்திறனான செயற்பாடுகளை தமிழ் கட்சிகள் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு அதிருப்தியின் காரணமாக தான் இந்த பக்கம் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயமானது இப்பொழுதும் கூட மக்கள் இப்படி அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஏதேனும் திட்டங்களை வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் மீண்டும் கூட்டிணைந்து வாக்குகளை பெற்று அந்த நிலைமை, அதாவது இன்னொரு கட்சிக்கு சென்ற அந்த நிலைமை இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியிலான ஒரு திட்டத்தை தான், அப்படியான ஒரு அடிப்படையிலான ஒரு திட்டத்தை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். இப்படி பார்க்கும்போது இந்த அரசு, தமிழ் தேசிய அரசியல் கூட வெறும் வாக்குகளுக்கான ஒரு அரசியலாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, வாக்குகளுக்காக நாங்கள் ஒற்றுமைப்படணும் என்று நான் சொல்ல வரல.
மக்களுடைய ஆசை வந்து இந்த வாக்குகளை கொடுக்கணுமென்றில்லை, இந்த தமிழ் தரப்பில் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணுமென்றதான் அவர்களுடைய சிந்தனை. அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய தலைவராக இருக்கிற அந்த கட்சிகள் எல்லாம் எங்களுக்காக ஒற்றுமையாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதான். அவை நாங்கள் ஒற்றுமையாவது இந்த ஆசனங்களுக்காகத்தான் ஒற்றுமையாகிறோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது உண்மை அல்ல. அப்படி என்று சொல்லிச்சனால் ஆரம்பத்திலேருந்து மக்கள் அதை முடிவெடுத்திருப்பார். ஆசனங்களுக்காகத்தான் அந்த எங்களோட கட்சிகள் நிற்குது என்று சொன்னால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போடு மக்கள் நின்றிருக்க வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட விடுதலை புலி இல்லாமல் போன பிறகு அது இல்லாமல் போயிருக்கு. ஆனால் மக்களுடைய சிந்தனை வந்து அதுதான், தங்களுக்காக குரல் எடுக்கணும், தங்களுக்காக போராட வேண்டும், தங்களுக்காக இவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் அது ஒற்றுமை இருந்தால் தான் அது சாத்தியப்படும் என்ற ஒரு நிலை தான் மக்களுடைய சிந்தனையாக. அதாவது மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றும் என்பது தான் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அனைத்து கட்சிகளுடைய நோக்கமாக, இறுதி நோக்கமாக இருந்தால் அல்லது பிரதான நோக்கமாக இருந்தால் இந்த ஒற்றுமை என்ற விடயத்தை வலியுறுத்தி கொண்டுதான் அல்லது அந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கூட்டங்களை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இப்படியாகத்தான் ஒரு கூட்டணியை அல்லது ஒரு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இல்லை தானே. அதாவது உங்களுக்கு அனைத்து கட்சிகளுமே ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறது என்றால் இந்த ஒற்றுமை என்பது தானாகவே வர வேண்டிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் கட்சிகளுக்கு இடையில், உங்களுடைய கட்சியாக இருக்கலாம், ஏனைய அத்தனை கட்சிகள் பெயர் குறிப்பிடாத அத்தனை கட்சிகளுக்கும் இடையில் இந்த நோக்கத்தை முன்வைத்து தான் பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. எந்த பேட்டியை எடுத்துக்கொண்டாலும் முக்கியமான உறுப்பினர்கள் சொல்கின்ற விடயம் நீங்கள் குறிப்பிட்ட அதே நோக்கத்தை தான் சொல்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கின்ற ஏனைய பல முரண்பாடுகள், தனிப்பட்ட முரண்பாடுகளாக இருக்கலாம், இந்த முரண்பாடுகள் கூட அல்லது தனிப்பட்ட நலன் சார்ந்த முரண்பாடுகளாக இருக்கலாம். இந்த விடயங்கள் காரணமாகத்தானே உங்களால் ஒன்றிணைந்து செயற்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொன்ன விஷயம் என்ன பிரதமரில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நாங்கள் வந்து உதட்டளவெல்லாம் பேசுகிறோம். மக்களுடைய விடுதலை, நிலம் பார்ப்போய் துணைக்களங்கள்லாம் இப்போ எங்களோட காணிகளை பிடிக்கிறார்கள், எங்களுக்கு இனப்பிரச்சனை தீர்வுக்கு அந்த புதிய அரசியல் சாசனம் எழுத்தப்படையக்குள்ளே நாங்கள் எல்லாம் உண்டாக போக வேண்டும். உதட்டளவெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த கேள்வி உண்மையிலே பிரதானமானது. இந்த உதட்டளவில் பேசுகிற நிலைமை மாறும். மக்களுடைய நாடி துடிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும். அதை விடுத்துட்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒற்றுமைக்காக உழைத்தவர்கள். இப்போயே நான் சொல்கிறேன், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்படுறதுக்கு என்ன விட்டு கொடுப்பு கொடுத்தாலும் நான் ரெடியாக இருக்கேன். எங்களை பொறுத்த மட்டும் ஒற்றுமையாக நாங்கள் போவோம். இதில் தலைவராக வரணும், அதை வரலாம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. ஏனடா தமிழ் கட்சியோடு நாங்கள் பயணிக்கிறாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவான பின்பு தமிழரசு கட்சியோட பல இன்னல்களை அனுபவித்து கொண்டு பயணிக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்தில் எங்களுடைய பங்களிப்பு இருந்தது. எங்களுடைய தலைவர் சிறியண்ணா கூட இந்த ஒற்றுமையை விரும்புகிற ஒரு தங்கத்துறை குட்டுமணி கூட எங்களோட இந்த ஒற்றுமையை விரும்புகிற ஒரு நிலைப்பாட்டெல்லாம் இருந்தான். இப்போ அதில் நாங்கள் வந்து இப்போயும் நாங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் உண்மையில் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை. இப்போ நாங்கள் நினைச்சிருந்தால் தமிழரசு கட்சி எங்களை சரி தனித்து நாங்கள் கேட்போம்னு சொன்ன உடனே நாங்களும் வந்து சரி வேறு வழி இல்லை எங்களுக்கு. இப்போ வீட்டு சின்னம் வெளியில் வந்தோன்னே எங்களுக்கு சின்னங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என் ஒளிச்ச வீட்டு சின்னத்தெலாம் நான் கேட்க முடியும். பிளட் வந்து அவற்றை சின்னத்திலான்னு கேட்க முடியும். இபிஆரில் மீன் சின்னத்திலான்னு கேட்க முடியும். ஐயா வந்து மான் சின்னத்தில் கேட்கணும், விக்னேஸ்வரன் ஐயா. இப்போ இப்படி தனித்தனியாக நான் கேட்டிருக்க முடியும். இப்போ தமிழரசு கட்சியில் அந்த சித்தாந்தத்தோடு நாங்களும் பிரிஞ்சு நின்று கேட்க முடியும். ஆனால் நாங்கள் செய்யலை. என்று சொல்லிச்சோன்னா நாங்கள் ஒரு அலையன்ஸாக வரணும் என்ற ரீதியில் 5 கட்சிகள் இன்றைக்கு அலையன்ஸாக இந்த டிடிஎன்ஏ கூட்டமைப்பில் நாங்கள் இருக்கிறோம். இல்லை, அது வந்து உண்மையில் எங்களோட ஒற்றுமை, நாங்கள் ஒற்றுமையாக போகணுன்றதை தான் காட்டுது. அதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்குது. அவை இதை வந்து என்னை பொறுத்த மட்டும் இல்லை, அண்ணனாக இருக்கிற பாரம்பரிய ஒரு வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சி இதை உணர்வும். சமனான தம்பிமார எப்படி குடும்பங்களை அரவணைச்சு போகிறதோ அதே மாதிரி இப்போ நான் சொல்லல எல்லாம் எங்களுக்கு தரணும்னு நான் சொல்லல. 2 விஷயம் வருதுன்னா அதில் ஒன்று தம்பிக்கு கொடு. இப்படி பல அது வந்து ஆரம்பத்தில் அது இருக்கேன். இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது தமிழரசு கட்சி நாங்கள் வந்து எங்களுடைய ஈக்குவலாக இருக்கணுமென்றலாம் நாங்கள் எதிர்பார்க்க.
தமிழரசு கட்சியோடு நாங்கள் சேர்ந்து போக தயாராக இருக்கோம். ஆனால் அவர்கள் எங்களை மதிக்க வேண்டும், அதுக்கான ஒரு ஜாப்பை உருவாக்க வேண்டும். எல்லாரும் இதுக்குள்ளே சரிசமனான அந்தஸ்தோடு இருக்கும். அவர்கள் 1-2 இதில் கூட இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சரிசமமான ஒரு அந்தஸ்தோடு அரவணைக்கப்படணுன்றது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். ஆகவே ஒரு வரலாற்று கட்சி நான் பிறக்கிறது முதலே இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி, அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி எல்லாம் எங்களோட பரம்பரை. உதாரணத்துக்கு அப்பா எல்லோரும் அதை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருப்பார். இப்போ நான் இயக்கத்துக்கு போனது அது ஒரு வேறு வரலாற்றை படைச்சிது. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தோம்னா ஒரு அரசியல் வரலாறு இன்றைக்கு பிறந்திருக்கு. வந்த இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு தொடர்ச்சியாக இப்போ 20-22 ஆசனங்களை நாங்கள் பெற்று அது எங்களுடைய நடவடிக்கை. ஐயா இல்லை, அதால் நான் கருத்துக்களை சொல்லக்கூடாது. எங்களுடைய நடவடிக்கை இன்றைக்கு நான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வடிவாக செயல்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு ஒரு ஆலமரமாக மக்கள் சக்தியாக மாறியிருக்கு. அது ஒரு உண்மையில் அது ஒரு எங்களுக்கு கொடுத்த அந்த வரப்பிரசாதம், அந்த சலுகை, அந்த மக்கள் தந்த ஆணையை நாங்கள் சரியாக பயன்படுத்தலை. அல்லாட்டி இன்றைக்கு ஒரு ஆலமரம். நாங்கள் சும்மா இருந்துகிட்டே தேர்தலுக்கு போகலாம், ஒரு சதவீதம் செலவழிக்க தேவையில்லை. இன்னனால போட்டிருக்கும், போடுங்கன்றா மக்கள் போடுவோம். ஏன்டா அது மக்கள் அரணாக மாறியிருக்கு. இன்றைக்கு அது இல்லை. அப்போ அந்த நிலைமையை கொண்டு வரதுக்கான முயற்சி எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த விட்டு கொடுப்பும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கடந்த காலங்களை பார்த்தால் சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது தமிழ் மக்களோட சார்ந்த விடயங்களை கையாள்வதில் அல்லது முன்கொண்டு செல்வதில் தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்கிறது. முக்கியமாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவருடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்திருக்கிறது. அவருடைய தலைமையில் தான் அதிகமாக இலங்கை சார்ந்த ஈழத்தமிழர்கள் சார்ந்த விடயங்கள் சர்வதேச மட்டத்தில் கொண்டு செல்லப்பட்டன. அதே போல் சர்வதேசமும் தொடர்பு கொள்கின்ற ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார். இப்பொழுது அந்த நிலைமை மாறி இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்கள் கூட குறைவடைந்திருக்கிறது. வடகிழக்கில் ஏனைய கட்சிகளுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை, அபிலாஷைகள், உரிமை சார்ந்த விடயங்கள், மற்றது போர்க்குற்றங்கள் சார்ந்த விடயங்கள், இந்த விடயங்களை கையாள்கின்ற சந்தர்ப்பம் இப்படி இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? இல்லை, அதுகள் சுமந்திரன் இல்லாமல் போனதுனால இல்லாமல் போயிட்டோன்னு சொல்ல முடியாது. அதுக்கான நாங்கள் அது முதல் வித்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கதிரவமார் பொன்னம்பலம் அறிவித்தார் அரசியல் சாசனத்தை எழுதுறதுக்கு. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணையணும். என்னோட பேசினார், ஸ்ரீதரனோடு பேசினார், தமிழ் கட்சியோட ஆஃபீஸிலாக கதைச்சார். இப்போ தமிழரசு கட்சி டேட் கொடுக்குற ஒரு நிலைமை இன்றைக்கு பின்பற்றப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைகின்ற போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி இதை கையாளக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கணும். கையாளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கணும். எப்பயும் தனி மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு சுமந்திரன் உண்மையிலே அவர் வெளிநாட்டு தூதர்களோடையெல்லாம் நல்ல ஒரு விஷயங்களை, நல்ல ஒரு தொடர்பாடலை வச்சிருந்தார். பல விடயங்களில் அரசாங்கத்தோடு பேசி சில விஷயங்களை செய்திருந்தார். அது ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள இருந்து அதுதான் கூட இப்போ எல்லாத்துக்கும் சம்பந்தனையாக விட சுமந்திரனுடைய கருத்துக்கள் கூட சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, பார்க்கப்பட்டது. அவர் அதுக்கான ஒரு தகுதியுடையவர் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறபடியால் அந்த தகுதியை அத்தனை கட்சிகளும் இழந்து விட்டு என்று நினைக்க முடியாது. நாங்கள் இந்த ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற போது எத்தனையோ படித்த வழக்கறிஞர்கள் இருக்கார், எத்தனையோ வேறு துறைகளிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருக்கிறார். அவர்களெல்லாம் நிச்சயமாக எங்களோடு செயற்பட தயாராக இருக்கிறார். இப்போ அந்த விதத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் அந்த ஒரு ஒற்றுமை எல்லா விதத்திலையும் பெறணும். உதாரணத்துக்கு இப்போ தமிழரசு கட்சிக்கான பேரை இந்த தேர்தலுக்கு பிறகு உதவியிருக்கு. அதில் எங்களோட தவராஜனும் அதில் ஒருவர். உண்மையிலே அவர் ஒரு பிரபலியமான சட்டத்தரணி, ஒரு அரசியல் ரீதியான அறிவையும் கொண்டவர். என்ன பொறுத்தாலும் அவர்களை போன்றவர்களை நாங்கள் ஒதுக்கக்கூடாது, அவர்களையும் நாங்கள் உள்ளடக்க வேண்டும் என்பது என்னுடைய. இருந்தால் நீங்கள் கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள்
முன்மொழிந்திருக்கின்ற அந்த ஒரு கூட்டமைப்பை, தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு கூட்டணியை உருவாக்கும் போது, அதாவது அரசியலமைப்பு உருவாக்கம், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த ஒரு பொதுவான அல்லது ஒரே குரலாக செயற்படக்கூடிய விதத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கும் போது, புதிதாக நீங்கள் ஒரு அரசியலமைப்புக்கான யோசனையை முன்வைக்கின்ற நிலையில் அதனை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளில் எம்ஏ சுமந்திரனுடைய பங்களிப்பை பெற்றுக்கொள்வதற்கான அவருடைய ஆலோசனையை நாங்கள் பெறுவோம். அவரையும் ஒதுக்க முடியாது, தவராஜ் அண்ணனையும் ஒதுக்க முடியாது, இப்படி முக்கியமான ஆட்களையும் ஒதுக்க முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரையும் கொண்டு செல்லத்தான் வேண்டும். நான் என்னென்னு சொல்கிறேன்னா, இப்போ தனிப்பட்ட இப்போ ஒரு சுமந்திரன் ஆற்றல் மிக்கவர் என்ற அடிப்படைக்கு அப்பால் அவருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் இப்படி இருந்ததுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவரை தோக்கடிக்கணுமென்றே கன பேர் வேலை செய்தோம். இப்போ அந்த நிலைமையை நாங்கள் யாருக்குமே உருவாக்கக்கூடாது. இப்போ அவர் ஒரு திறமையானவர் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த பொதுவான விடயங்களில் யாரையும் நாங்கள் ஒதுக்கி விட முடியாது. சுமந்திரனை தோக்கடிப்பதற்காக கன பேர் வேலை செய்ததாக சொல்லியிருந்தீர்கள். அது கட்சிக்குள்ளே இருந்தவர்களா அல்லது மாற்று தரப்பினர்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் டயஸ்போரா வெளிநாடு எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் இதிலே ஏனென்றால் அவருடைய சுமந்திரனுடைய அந்த சிந்தனை வித்தியாசமாக, அவருடைய சிந்தனை இந்த தேசியத்தோடு இல்லாது இருக்கிறது என்ற ரீதியிலே எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் உள்ளுக்குள்ளேயும் அந்த விடயங்கள் கையாளப்பட்டது தான். அந்த அப்படியான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அது சுமந்திரனுடைய சில நடவடிக்கைகளும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு போய் விட்டு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே இப்போ நாங்கள் கூடுதலாக ஒரு தனிநபருடைய செயல்பாட்டில் இல்லாமல் ஒரு கூட்டு முயற்சியோடு பொதுவான விடயங்களிலே நாங்கள் தயாரிக்கின்ற போது யாரையும் நாங்கள் தூரத்திலே விட முடியாது. திறமையானவர்களே நாங்கள் அன்றைக்கும் விட முடியாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அல்லது சூடுபிடித்திருக்கின்ற ஒரு விடயம், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தையிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத பௌத்த விகாரை சம்பந்தமாக அதனை இடிக்க வேண்டும், அது சட்டவிரோதமான கட்டிடம் என்ற கோஷம் தமிழ் தரப்பில் வலுப்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் பல இடங்களில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். அது உருவாக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து தற்பொழுது எதிர்ப்புகள் வலுத்து வருகின்ற நிலைமை வரைக்கும் அதிகமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதானமாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு தமிழ் கட்சிகள் மீது இந்த கட்டிடமானது, இந்த விகாரையானது கட்டப்படுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போது நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மறைமுகமாக அல்லது நேரடியாக இல்லாமல் ஆதரவளித்த அரசாங்க காலப்பகுதியில் தான் உருவாக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ் கட்சிகள் இது சம்பந்தமான எதிர்ப்பினை வெளிக்காட்டாமல் பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட பிரதேச சபை மட்டத்தில் அனுமதி வழங்காமல் இருந்திருக்கலாம் அல்லது அப்போதே அரசாங்கத்திடம் சொல்லி இதனை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் போன்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, என்ன பொறுத்தமட்டில் நியாயத்தை கதைக்கணும். நம்ம எனக்கு இது சம்மந்தமாக நான் வன்னியில் இருக்கக்கூடியால் அந்த அடிப்படை இது தெரியலை. இருந்தாலும் நாங்கள் அதை கண்காணிச்சிருக்கோம். உழவு கட்டிடம் வந்த பிறகு உடைக்க சொல்கிறது அந்த நிலைமையை அப்போ இருந்தே நாங்கள் மாற்றியிருக்கோம். அது எங்களுடைய பிள்ளையும் கூட தான். என்றால் கட்டப்படைக்குள்ளே பேசாமல் இருந்துட்டு இன்றைக்கு நாங்கள் கோஷம் போடுறது, இன்றைக்கு நாங்கள் அதை இல்லாமல் சொல்கிறது என்பது அது ஒரு ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை பார்த்துருக்க வேண்டும், இல்லாத ஒழித்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் இன்றைய பல கோவில்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். புத்தபிக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக இன்றைக்கு குருந்தூர் மலையெல்லாம் மக்கள் போராடினார். அப்படியான ஒரு போராட்டத்தை நாங்கள் அப்போ செய்திருக்கலாம். இருந்தாலும் அது நியாயமான செயல்பாடாக புத்தபிக்குகள் இராணுவம் செய்யவில்லை. எங்களுடைய பிள்ளையை நான் ஒத்துக்கொண்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கோயிலை கட்டைக்குள்ளே ஒரு சம்பந்தப்பட்ட பிரதேச சபை அல்லது சம்பந்தப்பட்ட அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலை. வேறு காணியில் கட்டியிருக்காங்க. சொந்தக்காரர்களோட அவர்களோட பேசல. அப்போ ஒரு ஆவணமும் கட்டுவதற்கான அப்ரூவலை பெறாத நிலையிலே அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இதை எப்படி நாங்கள் கையாளப் போகிறோம்? நாங்கள் ஒரு மிக கஷ்டமான, அதாவது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை நீதித்துறையின் ஊடாக இது அகற்றப்படுவது என்பது தான் நன்றாக இருக்குது. இப்போ நாங்கள் உடைக்கின்ற போது அது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறும். இப்போ எங்களுடைய
இந்த அதாவது வடகிழக்கு மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய பழமை வாய்ந்த பேசப்படுகின்ற கோயில்கள் எல்லாம் அதுக்கு என்ன நிலைமை வரும் என்பதெல்லாம் ஒரு யோசிக்க வேண்டிய விடயம். ஆகவே என்ன அப்படியான விடயம், அப்படியான ஒரு பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருந்தாலும், ஒரு அபாயம் இருந்தாலும் கூட அதனை உடைக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் கூட ஆதரவளித்திருந்தீர்கள். நான் உடைக்கணும்னு சொன்னேன், அதை உடைக்கப்பட வேண்டும் என்றதில் நானும் கருத்தை சொன்னேன். ஆனால் என்ன பொறுத்தமட்டிலே அது அகற்றப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சரியாக நிதானமாக யோசித்து ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு நாங்கள் போகணும். ஏனென்றால் இங்கே அந்த இனவாதத்தை கக்கியவர்கள் எல்லாம் படுத்திருக்கிறார். அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவை அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டது நீ இனவாதத்தை கக்கினாய், இனவாதத்தை கக்கித்தான் இந்த தேர்தலில் வந்தனி என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையை மாற்றுவதற்கான செயல்பாடுகளாக நாங்கள் சில விஷயங்களை கையாளக்கூடாது. ஆனால் இது அகற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு தந்திரவாய ரூபமாகும். நாங்கள் அதை மாற்ற வேண்டும். அது நீதிமன்றத்தினூடாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அதை கலந்தாலோசி அந்த மக்களோடு கலந்தாலோசித்து நாங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டும். இதை என்ன செய்தால், எப்படி செய்தால் இதை சுகமான ஒரு முடிவை நாங்கள் எட்ட முடியும் என்றதை யோசிக்கும். அவை போராட்டங்கள் நடுவிலையும் போராட்டங்களை செய்துபட்டு பேசாமல் இருக்கல. இந்த போராட்டத்தில் அந்த வலுவை நாங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் இதை நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக இதில் சரிபுலைகள் ஆராய்ந்து எப்படி செய்யலாம் என்று முடிவுக்கு வர வேண்டும். பௌர்ணமி வர நேரம் நாங்கள் போராடிட்டு பிறகு பேசாமல் இருக்கிறது அதெல்லாம் ஒரு சாத்தியமான விஷயங்கள் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த விஷயத்தில் ஒரு ஒற்றுமையாக எங்களோட மக்களையும் கூப்பிட்டு, அரசியல் தரப்பில் உள்ளவர்களையும் கூப்பிட்டு, அந்த காணிக்குள்ள சொந்தமானாக்களையும் கூப்பிட்டு இதற்கு மாற்று வழியை எப்படி கையாளலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து அதை தொடர்ச்சியாக கொண்டு போகிறது தான் இந்த போராட்டத்தின் வலுவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவை நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போராட்டத்தை செய்துட்டு பேசாமல் இருக்கையில் அதை அகற்றப்படணும் என்று சொன்னால் நாங்கள் என்ன வழிகளை கையாள வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோரும் உண்டாயிருந்து பேசி அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும். ஆகவே அந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இருந்து பேசி என்ன செய்யலாம் என்று யோசிக்கணும். யோசித்து அந்த யோசனையின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போனால் ஒழிய இதற்கு தீர்வு வராது. நன்றி திரு செல்வம் அடைக்கலாதன் அவர்களே, எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி. நன்றி நேயர்களே, இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.